சும்மா ஜில்லி 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 ஜில்லுன்னு காத்தடிக்குதியா. வில்லேஜ்னா வில்லேஜ் தான். அருமை. இவனை கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சுப்பா. யாரு என்ன கூட்டிட்டு வந்தது? நீ தாண்டி வேஸ்ட். தத்தி முஞ்சி தத்தி முஞ்சி. உன் பேர் எனக்கு ஏற்கனவே தெரியும். நிறுத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்ப கொஞ்சம் ஒத்துமையா இருக்க போறீங்க? ஈனி புள்ளியும் பாம்போம் எப்போ ஒன்னா திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுதோ அப்பதான் எங்களோட நட்புடே. ஆமா, அதுங்க ரெண்டு திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா கூட நீங்க ஆக மாட்டீங்க. சோறு ரெடி. என்ன பாட்டி, நிலா சோறு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கடைசியில அந்த நிலாவுக்கே போய் சமையல் பண்ணி எடுத்துட்டு வரீங்களா? ஆமாடா, சொல்ல மாட்டேன். நான் என்ன உங்க அம்மா மாதிரி வாலிப வயசா? நினைச்ச உடனே சட்டு புட்டுன்னு சமைக்கிறதுக்கு இதுக்கே தாவு தீந்து போகுது. கௌரி, அங்க பிளேட்டெல்லாம் இருக்கு, போய் எடுத்துட்டு வாமா. சரி பாட்டி. சீக்கிரமா போ, பசிக்குது. அம்மா பசிக்குதே. பாட்டி, நிலாச்சோறுனா என்ன பாட்டி? அதுவா, எல்லாத்தையும் சமைச்சு எடுத்துட்டு வந்து நிலா வெளிச்சத்துல உட்காந்து எல்லாரும் சந்தோஷமா ஆடி பாடி சாப்பிடுறதுக்கு பேரு நிலாச்சோறு. இவ்ளோதானா? ஏன் நீ என்ன நினைச்ச? அந்த நிலாவே பிசைஞ்சு சாப்பிடலாம் நினைச்சியா? ஏய் சீப்ப. என்னடா? புடி போடா. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அடங்க மாட்டீங்களா? ஐயோ, நீ அவங்களை எவ்வளவு தூரம் அடங்க சொன்னாலும் அவங்க அடங்க போறது இல்ல. எப்படிதான் இவங்க அம்மா அப்பா இவங்களை கட்டி மேய்க்கிறாங்களோ. பாட்டி, எங்க அம்மா அப்பா எங்களை கட்டிலாம் மேய்க்க மாட்டாங்க. நாங்க என்ன ஆடா மாடா? we are city side boys யா. எதை எடுத்தாலும் பதில் வச்சிருக்கான் பாரு. அதான் கிரேட் பால். பாட்டி, இவங்களை விடுங்க. நம்ம கௌரி நல்லா பாடுவா, சந்தியாவும் நல்லா ஆடுவா. ஐயோ, பூமி குலுங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்கயா. ஆஹா, சும்மா இருப்பா. ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3 மியூசிக். கனகர நக்கனகர நக்கனகர நக்கனகர. என்னத சொல்வேனுங்கோ, வடுமாங்க ஊருதுங்கோ, வடுமாங்க ஊரடுங்கோ, தைசாதோ ரெடி பண்ணுங்கோ, கெட்ட பையலே கிட்டு மாமா, எட்டி எட்டி நகலாமா, பட்டு மாமி கிட்ட வாடி, எட்டி எட்டி நகலாமா. ஸ்டாப் மியூசிக். சேஞ்ச் தி கேசட். போரா தாளத்தை. வாழ மீனுக்கு விலங்க மீனுக்கு கல்யாணம். அந்த சென்னார் குனி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம். அந்த நடுக்கடலில் நடக்குது யார் திருமணம். அந்த ஆசிரப்படி யார் எல்லா குமாலம். என்னம்மா, என்னாச்சு? ஏதாவது கனவு கண்டியா? பாட்டி, எங்களை இங்க கூட்டிட்டு வந்த கயல்விழி அக்கா இப்ப ஜன்னல் வழியா பார்த்து பயமுறுத்துறாங்க. ஏய் சந்தியா, நீ நிஜமாவே கயல்விழி அக்காவை தான் பாத்தியா? ஆமா கௌரி, நான் பார்த்தது கயல்விழி அக்காவே தான். நல்லா பாத்தியா? அவ கயல்விழி தானா? ஆமா பாட்டி, நான் பார்த்தது கயல்விழி அக்கா தான். செத்து போனவ குழந்தைங்களை துரத்த ஆரம்பிச்சிட்டாளே, நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, குழந்தைங்களை காப்பாத்து. பாட்டி, இந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக அவங்க ஜன்னல் ஓரமா வந்து எட்டி பாக்குறாங்க? தெரியலையேம்மா, இனிமே வரமாட்டா. நான் பாத்துக்கிறேன். நான் ஜன்னலை சாத்திடுறேன், நீங்க படுத்துங்கம்மா. பயமில்லாம தூங்குங்க. தூங்குங்க, படுத்துங்கம்மா, தூங்குங்க.
காலையில முதல் வேலையா அம்மன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடும். ராத்திரி எதுக்காக கயல்வழி வந்தா? கயல்வழி யாரு? அவ எதுக்காக நம்மளையே பார்த்துட்டு இருக்கணும்? கயல்வழி பேர் சொன்னது பாட்டியே இவ்வளவு ஷாக் ஆனாங்க. கயல்வழிக்கும் பாட்டிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ? பழுதுங்க போது என்ன பலத்தை யோசனை. டேய் பாலு, நேத்து ராத்திரி நீ பயங்கரமா தூங்கிட்டடா. ஆமா. அப்போ 11-12 மணி இருக்கும்டா. நம்ம வீட்டு ஜன்னலுக்கு வெளியில அந்த கயல்வழி அக்கால நின்னுட்டு இருந்து நம்மளே பார்த்துட்டு இருந்தாங்களாம். அவங்க எதுக்காக வந்தாங்க? வந்தது அவங்க தான். நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. இதுல யோசிக்க என்ன இருக்கு கௌரி? நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல, நாம பார்த்தது சத்தியமா கயல்விழி அக்கா தான். ஏய் சந்தியா, நீ சத்தியம் பண்ணி சொன்னாலும் சரி, வாயால சொன்னாலும் சரி, பொய்யும் உண்மையாகாது. எதுடா போய்? நான் பார்த்தது பொய்யா? ஏன் பொய்யா இருக்க கூடாதா? பிரமையா கூட இருக்கலாம். நீ காலையில பார்த்த கயல்வெளியோட ஞாபகமாவே இருந்திருப்ப. அப்ப நீ தூங்கும் போது ஜன்னல் திறந்து பார்த்தா அவ சிரிக்கிற மாதிரியே இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல, நத்திங். கயல்விழி ஞாபகமாவே இருக்கிறதுக்கு அவ என்ன என் உயிர் தோழியா இல்ல கூட பிறந்த அக்கா தங்கச்சியா? அவளை பார்த்து பேசினதே ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ இருக்கும். அதுக்குள்ள எப்படி அவ ஞாபகமாவே நான் இருக்க முடியும்? நேத்தும் அப்படிதான். வழிகாட்டின கயல்வெளிய பாட்டி கிட்ட காட்டலான்னு திரும்பி பார்த்தா ஆளையே காணும். திடீர்னு வரா, திடீர்னு மறையறா. அந்த கயல்வெளி என்ன மந்திரவாதியா? ஒரு நிமிஷம். கயல்வழி மந்திரவாதியா இல்ல மாயாஜாலக்காரியான்னு நமக்கு தெரியாது. பட் கயல்வழி நார்மலான பொண்ணே இல்ல. நார்மலான பொண்ணு இல்லனா அவன பைத்தியமா? அப்படியும் தெரியல. நல்லா தானே பழகுனா, பேசினா, நமக்கு வீட்டை காட்டி ஹெல்ப் கூட பண்ணுனா. அப்படி பார்த்தா தோ நம்ம சந்தியா இருக்காளே, அவ கூட நம்ம கிட்ட நல்லா பேசுறா, நல்லா பழகுறா, ஏன் நல்லா கூட சாப்பிடுறா. ஆனா சில சமயத்துல அவளோட ரியல் கேரக்டர் வெளிப்பட்டுருதே. ஏய், அப்ப என்ன பார்த்து பைத்தியம் சொல்றியாடா? ஏய், உன்னை அப்படி சொன்னனா? அப்போ நீ என்ன சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? ஏய் நடிவோ. சைலன்ஸ். முதல்ல கயல்வழின்னு பேர் சொன்னதுமே பாட்டி ஹெவி ஷாக் கொடுத்தாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிங்க. அப்புறம் அவளை எங்க பாத்தீங்க, எப்படி பாத்தீங்க, என்ன பேசுனீங்க? அவதான் கயல்வழியான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கயல்வழிய பத்தி கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு கொஞ்சம் யோசிங்க. நைட்டு கயல்வழிய பார்த்து கயல்வழின்னு கத்துனப்போ நாமெல்லாம் எழுந்திருச்சோமே, அப்ப கூட பாட்டி முகம் எப்படி வேர்த்திருந்துச்சு? அவங்க எப்படி பயந்தாங்க? ஏன் கடவுளை வேண்டாங்க? குழந்தைகளை பயமுறுத்தாதாமான்னு கயல்வழி கிட்டே ஆப்ளிகேஷன் வச்சாங்களே, இத பத்தி எல்லாம் யோசிங்க. வெயிட், பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. இங்க லீவை எப்படி என்ஜாய் பண்றதுன்னு யோசிங்க. மத்ததெல்லாம் தேவையில்லாத விஷயம். நோடா, கண்ணுக்கு முன்னாடி ஒரு மர்மம் நடக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? அப்போ காட்டுல இருந்த மாதிரி மந்திர வட்டை போட்டு ரேவிட போறியா? மேபி அப்படி கூட இருக்கலாமே. ஆரம்பிச்சிட்டியா? இந்த சம்மர் லீவை ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தா இங்கேயும் ஆரம்பிச்சிட்ட. கௌரி சொல்றத வச்சு பார்த்தா இந்த கயல்வெளி கேரக்டர்ல ஏதோ மர்மம் இருக்கு போலதான் தெரியுது. இத வச்சு இவங்க 3 பேருக்கும் ஏதாவது வில்லங்கம் பண்ண முடியுமான்னு யோசிப்போம். கௌரி, ஐயோ பாட்டி, என்னது எல்லாரும் வெட்டியா பேசிட்டு நின்னுட்டு இருக்கீங்க? நானே குளிச்சுட்டு தண்ணி கூட எடுத்துட்டு வந்தாச்சு. நீங்க என்னடானா பல்லு கூட வளர்க்காம நின்னுட்டு இருக்கீங்க? மடமடன்னு குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, கோயிலுக்கு போகணும். சரி பாட்டி. சீக்கிரம் புறப்படுங்க. கௌரி, பாட்டி கோயிலுக்கு கூப்பிடுறது கூட இந்த கயல்வெளி சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். எஸ், சரி, அது நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசலாம். இப்ப எல்லாரும் மடமடன் ரெடி ஆகுங்க, கோவிலுக்கு போகணும்ல. சீக்கிரம். ஐயா, நானும் 35 வருஷமா அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு வரேன். 35 திருவிழாவையும் பார்த்துருக்கேன்.
ஒரு வருஷம் கூட ஒரு சின்ன தப்பு கூட திருவிழாவில் நடந்ததில்லை. இப்போ அம்மன் தான் கோவிலையே இழுத்து மூட சொல்கிற அளவுக்கு உக்கிரமாக இருக்கான்னா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க ஐயா. அம்மா நட்டியில் இருந்த வைரக்கல்லு தெருவில் கிடந்து ஊருக்கு வந்த எவனோ ஒருத்தன் எடுத்து கொடுத்தான்னு சொன்னீங்களே, அது கூட அம்மனோட கோபத்துக்கு காரணமா இருக்குமோ? இருக்கலாம். தன்னுடைய பொருட்கள் தொலைஞ்சு போனாலோ திருட்டு போனாலோ சாதாரண மனுஷனே ஆவேசப்படும் போது பரம்பரையா காலம் காலமா தான் அணிஞ்சிருந்த அட்டிய வைரக்கல்லு கழண்டு வீதியில கேழ்பாரட்டு கிடந்திருக்கேன். அந்த வெயிலாயி ஏன் கோவப்பட மாட்டா? இதுதான் நீங்க எனக்கு திருவிழா கொண்டாட லட்சணமானே ஏன் ஆத்திரப்பட மாட்டா? இல்லைங்க ஐயா, இதுதான் அவ கோபத்துக்கு காரணமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நானும் இதுதான் காரணம்னு சொல்லல, இது கூட இருக்கலாம், அவ்வளவுதான். என்ன காரணம் ஏது காரணம்னு எப்படி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியும்? கோபம்னு சொன்னாத்தான் காரணத்தை சொல்லணும், இல்ல அதுக்கு பரிகாரத்தையாவது சொல்லணும். ரெண்டையும் சொல்லாம இப்ப கோயிலை மூடுங்கன்னு ஆத்தா நமக்கு தண்டனை கொடுத்துட்டல்ல. எது எப்படியோ இது வரைக்கும் நாம் அந்த வெயிலாயி சொன்ன எந்த வார்த்தையும் மீறினதே இல்லை. இந்த விஷயத்திலையும் அவ சொன்னதை அப்படியே கடைபிடிப்போமே. இன்னையிலிருந்து அந்த ஆத்தா உத்தரவுப்படி அம்மனுக்கு பூஜை புனஸ்காரம் எதுவும் கிடையாது. நட சாத்தி இருக்கும். யாரும் கோவிலுக்குள்ள போகவோ எல்லையில நுழையவோ முயற்சி பண்ண கூடாது. காவலுக்கு நிக்கிறவங்களை மீறி யாராவது கோவிலுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணா அவங்க ஊரை விட்டு விலக்கி வைக்கப்படுவாங்க. அதோட அம்மன் சொன்னபடி அவங்க உயிருக்கு அந்த அம்மனே உத்தரவாதம் இல்லை. இது பஞ்சாயத்து உத்தரவு. சரி, எல்லாரும் கோவிலுக்கு வாங்க. நான் ஏற்கனவே பஞ்சாயத்துல சொன்ன மாதிரி நமக்கு தெரியாம நம்மையே மீறி இந்த வெயிலாயம்மன் கோவில் திருவிழாவில் ஏதோ ஒரு தெய்வ கூத்து நடந்திருக்கு. தினமும் 6 கால பூஜை நடக்கிற இந்த வெயிலாயம்மன் கோவில்ல அந்த அம்மனே கோவில் இழுத்து மூடி கோவில் பிராகாரத்துக்குள்ள யாரும் வராம பார்த்துக்கன்னு சொல்லியிருக்கான்னா அந்த அம்மனுடைய கோபத்தை புரிஞ்சுக்கங்க. போங்க, போய் கோவில் இழுத்து மூடுங்க. சரிங்க. ஐயா, அப்படியே கோவிலுக்கு ஒரு காவலும் போட்டுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஆமாங்க ஐயா, யார் யார் எங்க காவல் காக்கணும்னு சொல்லுங்க. இதுல சொல்ல என்ன இருக்கு? ஊர்ல இருக்கிற இள வயசு பசங்களும் தைரியசாலியான திடகாத்திரமான ஆம்பளைகளும் நாலாபுறமும் கோவில் எல்லையில காவல் இருக்கணும். அப்படி காவல் இருக்கிறப்ப எல்லையை தாண்டி நீங்களும் போகக்கூடாது, யாரையும் உள்ள போக விடவும் கூடாது. அப்படி மீறி யாராவது போனாங்கன்னா அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு அந்த வெயிலாயம்மனே சொல்லியிருக்கு. ஜாக்கிரதை. சரிங்க சரிங்கய்யா. அம்மா வெயிலாயி தாயே, நீ சொன்னபடி கோவிலை மூடி காவலும் போட்டுட்டோம். உன்னையே நம்பி இருக்கிற எங்க மேல பரிதாபப்பட்டு கருணை காட்டுமா. எந்தவித அசம்பாதமும் நடக்காம பாத்துக்க மாத்தாயே. வாங்க போலாம்.
ஒரே தமாசு குருவே, ஒரே தமாசு. என்னத்த பண்ணாலும் இந்த பூலோக முட்டாள் ஜனங்க திருந்தவே மாட்டாங்க. அதுவும் சாமி விஷயம்னா கேள்வியே கிடையாது. மொட்டை அடிப்பாங்க, காது குத்துவாங்க, கெடா வெட்டி பொங்க வைப்பாங்க, மண்சோர் சாப்பிட்டு அழகு குத்தி தேர இழுத்து அதுல கலவரமாகி 50 பேர் 100 பேர்னு சாவாங்க. அடே, அதெல்லாம் கூட சரி, ஏதோ ஒரு நம்பிக்கையில செய்றாங்கன்னு விட்டுடலாம். அம்மனே வந்து சொல்றாங்கன்னு நம்பி இப்படி ஆலயத்தை இழுத்து மூடுறாங்களே, இதை என்னன்னு சொல்றது? வேற என்ன, மூட நம்பிக்கையோட உச்சக்கட்ட கூத்துதான். இவங்க இப்படி இருக்கிற வரைக்கும் நம்மள போல ஆளுங்க பூலோகத்துல என்ன வேணா சாதிக்கலாம் குருவே. ஆமாண்டா மங்கி, அவங்க அறியாமேதான் இப்போ நம்ம ஆட போற நாடகத்துக்கு மேடையே. நிறுத்துங்க. ஏண்டா நிறுத்த சொல்ற? அம்மன் மேல இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையினால மக்கள் இத நம்பிட்டாங்க. ஆனா நாம பூனைக்கண்ணுல செய்யற எல்லாத்தையும் தன்னோட ஞான கண்ணுல பாக்குற மூசா இத நம்பணுமே. அவ்வளவுதானே? மூசா மட்டுமல்ல, அந்த ஊர் ஜனங்களே இன்னும் ஸ்ட்ராங்கா நம்புற அளவுக்கு நான் இன்னொரு காரியத்தை பண்ண போறேன். கோயிலுங்கிற வார்த்தை கேட்டாலே ஊர் ஜனங்க பயந்து நடுங்கிற இந்த நேரத்துல தாத்தாவும் பேரனும் அங்கே போய் இங்க கோயில் எங்கன்னு ஆரம்பிப்பாங்க. இவங்க முடிக்கிறதுக்குள்ள ஊர் ஜனங்க இவங்களை மொத்துன்னு அடிச்சு வெறுத்திடுவாங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ண போறீங்க குருவே? வெயிட் அண்ட் see.